என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கார்லிக் பெப்பர் ரோஸ்ட், அதாவது நல்ல காரசாரமாக இருக்கும், அதே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப செய்முறையும் ரொம்ப எளிமையான ஒரு செய்முறை. என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா, சோம்பு, ஜீரகம், முழு தனியா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. இந்த இஞ்சியும் பூண்டும் விழுதாக போட மாட்டோம், நச்சு போடுவோம். உரலில் நச்சு போட போகிறோம். அதுக்காகத்தான் ஒன்றும் பண்ணாத வச்சுருக்கோம். அப்போ செய்முறையில் நம்ம எப்படிங்கிறத காட்டுறோம், பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன துண்டு 2-3 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை. அஞ்சரை பொட்டியில் மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா. இதை நம்ம இதிலிருந்து போட போகிறோம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் லைட்டாக லோண்டு புதினா, எலுமிச்சம்பழம், உப்பு, தூள் உப்பு, கல் உப்பு, மசாலா பரட்டுறதுக்கு எண்ணெய், தேவையான எண்ணெய். எந்த எண்ணெயிலையும் நம்ம பொரிச்சிக்கலாம் எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஒரு சின்ன டீஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். கொஞ்சம் தூள் உப்பு, இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு. இப்போ நல்லா இதை அப்படியே பிரட்டி இப்போ சிக்கனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழ சாறு போட்டு நல்லா ஒரு இப்படி பிரட்டி எடுத்து வச்சுருவோம். அது கொஞ்சம் நேரம் அப்படி ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம போட்டுக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் முழு தனியா. நம்ம அரை கிலோ சிக்கன் செய்கிறோம். அரை கிலோ சிக்கன், அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், இதில் ஒரு 8 காஞ்ச மிளகா, அதை நம்ம போட்டு வறுத்து எல்லாத்தையும் பொடி பண்ண போகிறோம். இதில் லேசாக வறுத்து தட்டிக்கிறோம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. காஞ்ச மிளகா, முழு காஞ்ச மிளகா, காம்பு கில்லாமல் ஒரு 10 மிளகா போடுவோம். 10 மிளகா கில்லாமல் போட்டுக்குவோம். இப்போ மிளகா நல்லா வறுபட்டுருச்சு, அதை இதில் போட்டுக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் இதை பவுடராக பொடியாக அரைக்க போகிறோம். அதுக்கு இந்த காம்பை கிள்ளிடுவோம். இப்போ அரைக்கும் போது காம்பை கிள்ளிடுவோம். ஏன்டா நம்ம வறுக்கும் போது இந்த மிளகா காம்பை கிள்ளி போட்டால் அதில் உள்ள விதை சீக்கிரமாக கருகிடும், வேறு மாதிரி கருகின வாடை கொடுக்கும். அதுக்காக மொத்தமாக வறுக்கும்போது காம்பை கிள்ளாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆறினோடனே இப்போ நம்ம காம்பை கிள்ளி போட்டுக்கலாம். இது இப்போ இந்த அளவு அரை கிலோவுக்கு சிக்கன், அரை கிலோ சிக்கனுக்குள்ளே அளவு சொல்கிறேன். இப்போ இதை பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டோம். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 200 ml, கூட சாப்பிடணுமா இருந்தால் 200 ml ஊற்றிக்குங்க. நான் 150 ml ஊற்றுறேன். 3-4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை துண்டு. பட்டை கம்மியாக போடுங்க, பட்டை ஸ்மெல் வேறு மாதிரி காட்டிடும். அதனால் பட்டை ரொம்ப சின்னதாக கம்மியாக போடுங்க. ஒரே ஒரு மராத்தி மொக்கு அப்படி உடச்சி போடுறேன். ஒரே ஒரு மராத்தி மொக்கு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு 200 கிராம் வெங்காயம், பொடிசாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். ஒரு 200 கிராம்.
வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் அது அப்படியே வேகட்டும். இந்த இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடக்கூடாது. அதனால் இஞ்சி ஒரு சின்ன துண்டில் ஒரு 3 துண்டு போடுறோம். அதை நல்லா நச்சுக்கணும், நச்சு தான் போடணும். இதை இது கார்லிக் பெப்பர் ரோஸ்ட்டுங்கிறதுனால ஒரு 10-15 நல்ல பூண்டு பல் அதையும் இதில் போட்டுக்கிறோம். பாருங்க, 15 பூண்டு பல் நல்லா நச்சு தான் போடணும். அதையும் அலசி வச்சேன். கருவேப்பிலை ஒரு பிஞ்சு கருவேப்பிலை போடுவோம். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் இப்போ பொன்னிறமாக ஆக போகுது. இப்போ நம்ம சீக்கிரமாக போடணும், கொஞ்சம் விட்டால் கருகிடும். இப்போ நம்ம இடித்த பூண்டு இஞ்சி இதில் போட்டுருவோம். ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா அப்படியே உடச்சி அப்படியே போட்டுருவோம். 2 உடச்சி ஒரு 4 பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி 2 தக்காளி, அதாவது ஒரு 50 கிராம் தக்காளி ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டுட்டு இப்போ தக்காளி மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம மசாலாவில் உப்பு பார்த்து போடணும், கொஞ்சமாக போட்டுங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டுக்குங்க. மல்லி, ஜீரகம், சோம்பு நம்ம வறுத்தோம்ல அந்த பொடியை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு சின்ன அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். எண்ணெயிலேயே பிரண்டு வரட்டும். எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா மசாலாலாம் எண்ணெயிலேயே இதாகிடுச்சு. இப்போ நம்ம பிரட்டி வச்சோம் பார்த்தீங்களா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு பிரட்டி வச்ச சிக்கனை இதில் போட்டுருவோம். லைட்டாக ஒரு 3 ஸ்பூன் தண்ணி, மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு மேலே. இந்த ஸ்டேஜில் இது பெப்பர் கார்லிக் அப்படிங்கிறனால நம்ம பூண்டு அதிகமாக போட்டிருக்கோம். அதே மாதிரி பெப்பரும் கொஞ்சம் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக போடுறோம். இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவுறோம். லெமன் கடைசியாக, லெமன் முதல்லலாம் புளியக்கூடாது, இப்போ லாஸ்ட்டாக ஒரு லெமன். இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம்.
அருமையான முறையில் சிக்கன் பெப்பர் கார்லிக் ரோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் பெப்பர் காரம் தான். நல்லா ஜலதோஷம் அந்த மாதிரி நேரத்தில் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பேச்சுலர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. செஞ்சு வச்சு சாப்பாடை இதிலே பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கிரேவியே தேவையில்லை. சாப்பாடு ப்ளஸ் இந்த கிரேவியை வச்சே பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.